இந்திய செயற்கைக்கோளை அளிக்கவிருக்கும் நாசாவின் மிக முக்கியமான செயற்கைக்கோள்களில் ஒன்று தான் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அப்படிங்கிற செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளை 1999ஆம் ஆண்டு நாசாவானது விண்ணில ஏவுச்சு. எதற்காக இந்த செயற்கைக்கோளுக்கு சந்திரா அப்படிங்கிற பெயரை நாசா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த செயற்கைக்கோளை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக முக்கிய உறுதுணையாக இருந்தவர் முன்னாள் நோபல் பரிசு வின்னரான சுப்பிரமணிய சந்திரசேகர் எனும் இந்தியர். அவரின் நினைவாக தான் இந்த செயற்கைக்கோளுக்கு சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காங்க. இந்த செயற்கைக்கோளானது 1999 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் விண்வெளியில் பயணித்து பணியாற்றி இருக்கு. இந்த 25 ஆண்டுகளில் பிளாக் ஹோல்ஸ் பற்றின ஆராய்ச்சி, நியூட்ரான் ஸ்டார்ஸ் பற்றின ஆராய்ச்சி, எக்ஸோ பிளானட்ஸ் பற்றின ஆராய்ச்சிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது தான் இந்த சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஆனால் இந்த செயற்கைக்கோளை இப்போ அழிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க நாசா. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 2029ஆம் ஆண்டு புதிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தரணும், பழைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இனி முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை அப்படிங்கிற முடிவை நாசா எடுத்திருக்காங்க. ஏன்னா பழைய பிளான்ஸில் ஸ்டிக்காகி இருக்கிறது அதிகமான செலவை கொடுக்குது. கிட்டத்தட்ட இந்த சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரிக்கு மட்டும் வருடத்திற்கு 40 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இந்த செலவை நம்ம கம்மி பண்ணோம்னா இன்னும் புதிய செயற்கைக்கோள்களை, நவீன செயற்கைக்கோள்களை நம்ம விண்ணுக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புறது மூலமாக நவீனமான ஆராய்ச்சிகளை நம்ம ஈடுபடலாம். பழைய செயற்கைக்கோள்களில் இருந்து கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை விட புதிய செயற்கைக்கோள்களில் இருந்து கிடைக்கக்கூடிய புகைப்படங்கள் நமக்கு நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகள் விண்ணில் பயணித்த இந்த சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரியை அழிக்கும் முடிவில் நாசா ஈடுபட்டிருக்காங்க. இந்த தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.